Dear students, TNEA counseling 143 to 179 cut off இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. நீங்க எந்த மாதிரிப்பட்ட காலேஜஸை சூஸ் பண்ணா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் ஃபார்வர்டாக போயிட்டு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த காலேஜ் மினிமம் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அட்டானமஸ் ஆகி அட்டானமஸோட ப்ராக்ரஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபார்வர்டாக போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் மினிமம் நேக்கோட A கிரேட் ஆர் A+ ஆர் மோர் வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே ஒரு நல்ல காலேஜாக தான் இருக்கும். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் மேட்ரிக்ஸ் மூலமாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது காலேஜில் ஸ்பெஷல் கோட்டா முடிஞ்ச உடனேயே எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது, ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சில் எவ்வளோ சீட்ஸ் ஒரு கம்யூனிட்டிக்கு அலோகேட் ஆகிருக்கு, த சேம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச அப்புறமா எவ்வளோ சீட் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு நீங்கள் பார்க்கலாம். சே எக்ஸாம்பிள் 30 சீட் அலோகேட் ஆயிருக்கு, 20 சீட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 10 சீட்ஸ் தான் ரிமைனிங் இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். அதோட மீனிங் என்னன்னா, 180 கட் ஆஃப்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய பசங்க அந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். டெஃபினெட்லி தட் இஸ் கோயிங் டு பி a குட் காலேஜ். நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். TNEA வெப்சைட்ல லெஃப்ட் சைடு பாட்டம்ல அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு விண்டோ இருக்கும். அதை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, அந்த காலேஜோட லாஸ்ட் 2 செமஸ்டருடைய பாஸ் பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ பாஸ் பர்சன்டேஜ் மினிமம் 60க்கு மேல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல நீங்க கண்டிப்பா உங்க சாய்ஸா வச்சுக்கலாம். சேம் டைம் அந்த காலேஜஸ்ல அதிகமான அட்மிஷன்ஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. நம்பர் 5 கண்டிப்பா அட்மிஷன் பர்சன்டேஜ் கிளப் தான். அதே காலேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டட் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதையுமே நீங்க பாத்துக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அட்மிட்டட் வந்து மினிமம் 600க்கு மேல ஒரு காலேஜ் இருந்ததுன்னா அந்த காலேஜுமே ஃபார்வர்டா போயிட்டு இருக்குன்னு நீங்க வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட 5 இன்புட்ஸ் டு ஐடென்டிஃபை அ குட் குவாலிட்டி காலேஜ் ஃபார் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ். இன் ஷார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 அட்டானமஸ் காலேஜா இருக்கணும், மினிமம் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அட்டானமஸ் வாங்கிருக்கணும். நம்பர் 2 அந்த காலேஜ் வந்து மினிமம் நேக்ல A ஆர் A+ கிரேட் வாங்கிக்கணும். நம்பர் 3 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜை சூஸ் பண்ணிருக்கணும். நம்பர் 4 அந்த காலேஜோட பாஸ் பர்சன்டேஜ் மினிமம் 60க்கு மேல இருக்கணும். நம்பர் 5 அந்த காலேஜோட அட்மிஷன் பர்சன்டேஜ் மினிமம் 80% மேல இருக்கணும். ஏற்கனவே சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம காம்பஸ் யூடியூப் சேனல்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலவெண்டா, TNEA கவுன்சிலிங் ரிலவெண்டா காம்பஸ் யூடியூப் சேனல்ல கண்டினியூஸா வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் அதை பார்த்து உங்களுக்கு தேவையான டவுட்ஸை எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.